அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ ஜெய் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். தற்போது நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தீராத கடனும் தீரக்கூடிய செவ்வாய்க்கிழமை என்று செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரம். இந்த பரிகாரம் வீட்டிலே செய்யலாம். ஒரு நாளில் செவ்வாய்க்கிழமை அன்று 3 வேளையும் செவ்வாய் ஓரையில் இந்த பரிகாரங்களை வீட்டில் செய்யக்கூடியது ரொம்ப முக்கியம். இது ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்ம வீட்டு பூஜை அறையில் சில பொருட்களை வைத்து வணங்குறது மூலமாக இதை நாம் கடன் அடைகிறதுக்கான ஒரு வழிமுறையை இதில் பார்க்கலாம். பொதுவாகவே நம் மக்கள் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்திங்கன்னா நிறைய கடன் பிரச்சனையில் அடிபட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கடன் வாங்க போய் அந்த கடனை அடைக்கிறதுக்காக மேலும் ஒரு கடன் வாங்கி, அது மட்டும் இல்லாமல் அதற்கடுத்து ஒரு நகையை அடகு வச்சுட்டு அந்த நகையை திருப்ப முடியாமல் வேறு நகையை அடகு வச்சு, இந்த மாதிரி பல்வேறு வகையில் நகையும் திருப்ப முடியாமல் பணமும் மேலும் மேலும் வாங்கி, இப்படி கடனை கூட்டி வட்டி அதிகப்படுத்திக்கிட்டு கடன் அதிகமாக வாங்கி பல வீடுகளில் பிரச்சனையாக இருக்கிறத நாம் கண்கூடாக பார்க்குறோம். இந்த மாதிரி கடன் பிரச்சனையில் ஈடுபட்டிருக்கவங்களும், அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருக்கு ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு நாம் பணமோ நகையோ கொடுப்போம், அவங்க திருப்பி கொடுக்காம அவங்க இழுத்தடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த உறவு நம்ம விட்டு போகிற அளவுக்கு போயிடும். அந்த அளவுக்கு பல்வேறு குடும்பங்களில் இருக்குது. இந்த மாதிரியான பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு செவ்வாய்க்கிழமை என்று இந்த வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. செவ்வாய்க்கிழமை என்று நல்ல நாள் இல்லை அப்படின்னு நம்மக்கிட்ட ஒரு கருத்து இருக்குது. பொதுவாகவே இந்த பொருட்களை வாங்கக்கூடாது, ஒரு முக்கியமான நல்ல விஷயங்கள்லாம் செவ்வாய்க்கிழமையில் செய்யக்கூடாது அப்படின்னு பொதுவாக சொல்கிறது உண்டு. ஆனால் செவ்வாய்க்கிழமையில் ராகு காலத்தில் செய்யக்கூடிய பூஜைகளுக்கு அவ்வளவு நல்ல சக்தி உண்டு. அதனால் செவ்வாய்க்கிழமை பூஜை செய்கிறதுக்கு, வழிபாடு செய்கிறதுக்கு ரொம்பவே உகந்த நாள். அதாவது இந்த பணப்பிரச்சனை, திருமண பிரச்சனை, இந்த கடன் பிரச்சனை, நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள், இவைகளை எல்லாம் தவிர்க்கிறதுக்கு முக்கியமாக நாம் வழிபடக்கூடிய கடவுள் அந்த முருகப்பெருமான் தான். நான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர்ற அந்த முருகப்பெருமானை இந்த பிரச்சனைகளுக்காக வேண்டும்போது அவர் நமக்கு நல்ல ஒரு பரிகாரம், நல்ல ஒரு அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை நமக்கு தருவார். அதனால் இந்த செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வாய் ஓரை 3 தடவை வரும். காலையில் 6 to 7 மணி, அடுத்து 1 to 2 மணி மதியம், அடுத்தது இரவு நேரத்துலேயும் இந்த பூஜையை செய்ய வேண்டியிருக்கும். ஒரு நாளைக்கு 3 தடவை செய்யணும். ரொம்ப ரொம்ப எளியது. அதாவது காலையில் பார்த்திங்கன்னா பச்சை பயிரில், பாசிப்பயிறுன்னு சொல்லுவோம்ல, அந்த பச்சை பயிரில் வெல்லம் கலந்து ஒரு பாயாசமாக செஞ்சு அந்த பாயாசத்தை நாம் சுவாமி அறையில் வச்சு முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி வச்சு இதை வணங்குறது அவசியம். இந்த நைவேத்தியத்தை வச்சு முருகப்பெருமான்கிட்டையும், அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் நம்ம பூஜை அறையில் இருக்கிற மற்ற சுவாமி படம், நம்ம குலதெய்வம், இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் சரி, அது பக்கத்தில் வச்சு இந்த நைவேத்தியத்தை வச்சு நம்ம வழிபடணும். வழிபடும்போது நமக்கு கடவுள்கிட்ட நம்ம வேண்டிக்கணும், நம்ம வீட்டில் இருக்கிற கடன் எல்லாமே அடைஞ்சு நல்ல ஒரு எங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சியை தாங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதை எடுத்து நாம் சாப்பிடலாம் கொஞ்சம். அடுத்தது இரண்டாவதாக மதியம் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்குள்ள செவ்வாய் உரையில் என்ன செய்யணும்னா, ஊற வச்ச பச்சரிசி, பச்சை பயிறு, கொஞ்சம் வெல்லம், இது எல்லாத்தையும் கலந்து வச்சு இதே போல் மதியம் 1 மணிக்கு சாமி படத்துக்கிட்ட, முருகன் படத்திட்ட வச்சு வணங்கணும். வணங்கிட்டு அந்த அந்த பயரும் பச்சரிசியும் கலந்த அந்த உணவை பக்கத்தில் இருக்கிற பசுமாட்டுக்கு தானமாக கொடுக்கணும். அந்த பசுமாடு கொடுக்கும்போது நாம் மனசார சாமியாக அந்த பசுமாடை நினச்சி நாம் வணங்கணும். 30 முக்கோடி தேவர்களும் பசுமாடுகிட்ட இருக்கிறதாக ஒரு நம்பிக்கை இந்து மதத்தில். அதனால் இது பசுமாட்டுக்கு உணவாக கொடுத்து என்னோட கடன்கள்லாம் ஒழிஞ்சு நல்ல விதமாக என் வாழ்க்கையில் வளர்ச்சி வரணும், மகாலட்சுமி தாயே நல்ல விதமாக என் வீட்டில் குடியிருக்கணும் நீங்கள் அப்படின்னு மனசார வேண்டி அந்த பசுமாட்டுக்கு அதை உணவாக கொடுக்கணும். அடுத்தது அதே நாளில் இரவு 6 மணிக்கு மேலே, 6 to 7 மணிக்கு மேலே என்ன செய்யணும்னா, விளக்கேற்றி நாம் எப்போவும் வழிபடுறதோட, காமாட்சி விளக்கு வைத்து வழிபடுறது போலவே ஒரு அகல் விளக்கில் நெய்யை ஊற்றி விளக்கு ஏற்றி அந்த முருகப்பெருமான் படத்துக்கிட்ட வச்சு வழிபடணும். அப்போவும் கடன் அடையணும் அப்படின்னு, நல்ல விதமாக என் வாழ்க்கையில் வளர்ச்சி வரணும் அப்படின்னு மனசார அப்போவும் நாம் வேண்டிக்கிறணும். இதே போல்
ஒவ்வொரு வாரம் 6 வாரம் செய்து வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த மாதிரியான இது ஒரு எளிய பரிகாரம். இதன் நாம் வீட்டில் செய்கிறது மூலமாக நமக்கு வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை நாம் சந்திக்கக்கூடும். இது ஒரு அனுபவபூர்வமானது. இது சாதாரண சும்மா பேச்சு வழக்கில் சொல்லிட்டு போகிறதில்ல. இது ஒரு அனுபவபூர்வமானது. இதை நீங்கள் செய்து பாருங்கள். யாருக்கெல்லாம் பிடிக்கும் முருகனோட கமெண்டில் சொல்லுங்கள். முருகனுக்கு பிடிக்காதவங்க, முருகன் யாருக்கும் பிடிக்காமல் இருக்காது. முருகனை வணங்கும் போது நமக்கு பல்வேறு பிரச்சனைகள் நமக்கு தீரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப எளிமையானது. இதை செய்து பாருங்கள். மனசார நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். மிக்க நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு தலைப்பில் சந்திப்போம்.